அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பல மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இதோ பெண்ணை ஃபோட்டோ வைத்து பிளாக்மெயில் செய்த நபருக்கு நடந்த விபரீதம். அதே போல் ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம், கண்காணிப்பு தீவிரமாகி உள்ளது. அதே போல் சிலிகான் ஜெல் வைத்து ஃபிங்கர் பிரிண்டில் என்ட்ரன்ஸ் போட்டவங்களுக்கு தொடர்ந்தும் ஜெயில் தண்டனை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைப்புலேயே போட்டிருந்த மாதிரி என்னடா இது காலக்கொடுமை கதிரவா அப்படின்ற மாதிரி ஹமாஸ் எதிர்க்க போகிறது மறுபடியும் அமெரிக்காவா அப்படின்ற மாதிரி ஆகிடுக்கு. அதே மாதிரி ட்ரம்ப்பு என்னையா நீ கடைசியில் நித்யான்ஹு ட்ரம்ப் கார்ட்டை தான் பயன்படுத்தினியா அப்படின்ற மாதிரி ஹமாஸுக்கு எதிராக மறுபடியும் அமெரிக்கா திரும்பும் நிலை உருவாகி உள்ளதா? கதிரையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றாருப்பா அமெரிக்க ஜனாதிபதி நித்யான்ஹுக்கு. அவ்வளோ அந்யோன்யமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியில் நித்யான்ஹு என்று சொன்னால் பாருங்கள், அதுதான் காமெடி. The Israelis have stood strong and united in the face of an enemy that has kidnapped, tortured, raped and slaughtered innocent men, women, children, and even little babies. On that infamous day, Hamas monsters savagely murdered 1,200 innocent people, including more than 40 Americans. They beheaded men, they raped women, they burnt babies alive, and they took 251 people hostage. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். பண்ணுறதெல்லாம் இவனுங்க பண்ணிவிட்டு ஹமாஸ் மேலே இப்போ பழிய தூக்கி போடுறானுங்க. குழந்தைகளை கொண்டாங்களாம், அப்பாவி பெண்களை கொண்டாங்களாம். சரி, இறந்திருக்கலாம், தாக்குதலில் இறந்திருக்கலாம். ஆனால் நேரடியாக கொண்டது யாருன்னு பார்த்தா இஸ்ரேல் தானே. ஆனால் கடைசியில் டேக் ஓவர் பண்ண போகிறது அமெரிக்காவா அப்படின்ற மாதிரி இப்போ அதிர்ச்சி தகவலோடு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் 190% டெவலப்மெண்ட் அந்த ரீதியில் தான் நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சில இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே டெவலப்மெண்ட்டுக்காகத்தான் டேக் ஓவர் பண்ண போகிறாங்களா, இல்லை இஸ்ரேலை விட அதிகமான பாதிப்பு இனிதான் வரப்போகுதா, அல்லாஹு ஆலம். ஆனாலும் சைனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் ஒருபோதுமே காசாவை டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க வழியிலேயே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியா MBS முகமது பின் சல்மான் அவங்க எப்படியுமே அமெரிக்காவுடைய உத்தரவு என்னவோ அதன் கீழே அதன்படி தான் நடக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கி அரபு நாடுகள் இருக்கிறதால சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஒன்று என்னென்னா, காசா ஹமாஸிடம் ஒப்படைக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அதாவது பலஸ்தீனிய அரசாங்கத்துக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. ஹமாஸிட கையில் ஒப்படைத்தால் காசாவுடைய நிலைமை என்ன, அதுதான் இப்போதைய கேள்விக்குறி. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஹமாஸிட கையில் போனால் நாடு கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் எது எப்படியோ அப்பாவி மக்கள் இன்னமும் அவல நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு அல் நதீர் சூக்கை பற்றி இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தேன். இதோ அல் நதீர் சூக்கில் மறுபடியும் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2025 புதிய ஆஃபர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல மலிவான விலையில் காய்கறிகள், பல வகைகள் உட்பட இன்னும் ஏராளமான பொருட்கள் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் சூக் அல் நதீருக்கு. أسعار الخضار والفواكه في السوق النادر المركزي أسعار غير. الأربعاء والخميس حياكم الله، تعالوا وشوفوا. فلين طماطم كويتي 3 كيلو ب 75 فلس، والخيار الفلين 495 فلس،
بصل احمر شوال 650 فلس. بطاطا شوال 650 فلس. حلوه فلين 3 حبات 990 فلس. والحار الكويتي الثلاث فلينات 990 فلس. والخس العربي الثلاثه فلين 990 فلس. والليمون 3 فلين 990 فلس. والجزر الثلاثه فلين 990 فلس. والباذنجان الفلين الكبير 595 فلس. والزهر الكويتي 495 فلس. والخس المدور الكرتون 495 فلس. والبطاطا الحلوه الكرتون 650 فلس. الفراوله الاربع علب 990 فلس. والجوافه السله 650 فلس. والكوجه العلبه 650 فلس. برتقال ابو سره السوري السله دينار وربع. كرتون دجاج هلال 1000 جرام 10 حبات ب7 دينار وربع. صدور دجاج ريال 1 كيلو ب 990 فلس. بطاط مقليه 2 كيلو ونص ب 990 فلس. والأم الكيس 9 كيلو ب 4 دينار وربع. பெருசண்டா பார்த்துருப்பீங்க, சிலிக்கான்களை வைத்து ஃபிங்கர் பிரிண்ட் அட்டெண்டன்ஸ் போட்ட ஒரு சிலரை வந்து தட்டி தூக்கினாங்க சிஐடி. இந்த நபர்களை 21 நாளைக்கு மறுபடியும் சிறையில் வைத்து விசாரணை பண்ணுமாறு குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தயவு செய்து ரொம்ப கவனம், ஃபார்ஜரி மற்றும் ஃப்ராடு வேலைகள் மட்டும் இந்த நாட்டில் பண்ணிடாதீங்க. அடுத்ததா ஓட்டுநர்கள். The efforts of General Traffic Department organizing and facilitating traffic movement on the roads, especially on the roads surrounding schools. ஒவ்வொரு பாடசாலை பகுதிகளிலையும் அதிரடியான கண்காணிப்பு நடக்குது. இந்த கண்காணிப்பு வந்து உங்களுடைய கண்களால் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகாரிகள் உங்களை நுண்ணிப்பாக கவனிக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் பக்காவாக படம் பிடிக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத அனைத்தையுமே கண்காணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்கிற கேமராக்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்களா? எவ்வளோ வேலிடிட்டி அந்த கேமராக்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு எல்லா விடயங்களையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்களே, விதிமீறல்களுடைய அபராதங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எடுக்கிற சம்பளத்தையும் தாண்டி 10 மடங்கு அதிகமான ஃபைன் கூட உங்களுக்கு கட்ட வேண்டிய சூழல் இருக்குது, வரலாம். அதனால் விதிமீறல்கள்லேருந்து உங்களை நீங்கள் எவ்வளோக்கு தவிர்த்துக்கிறீங்களோ, எவ்வளோக்கு இந்த நாட்டுடைய போக்குவரத்து விதிகளை ஃபாலோ பண்ணுறீங்களோ, குவைத்துகளை விட்டுருங்க, அவங்களுடைய நாடு. அதுவும் அபராதம் வந்துச்சுன்னா அவங்களுடைய 1 மாத சம்பளம் உங்களுக்கு 1 வருட சம்பளம். கடிட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு 1 மாத சம்பளம் தான் 1000 தினார்னா, உங்களுக்கு அதே அந்த 1000 தினார் 1 வருட சம்பளம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ பெண்ணை பணம் தருமாறு மிரட்டி பணம் கொடுக்காததால் முன்னாள் காதலராக இருக்கலாம் இவர் வந்து 2 பேரும் அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் அனுப்பி அவருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சி செய்த நபருக்கு இதோ குற்றவியல் நீதிமன்றம் அபராதத்துடன் கூடிய, அதாவது ஈடுடன் கூடிய நாடு கடத்தல் உத்தரவை உள்துறை அமைச்சகத்துக்கு இட்டுள்ளது. அதாவது ஃபோட்டோவை வைத்து வாழ்க்கையில் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தண்டனை. இப்போ இந்த நாட்டில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஃபோட்டோ இருக்குது, உன் ஃபோட்டோவை நான் சோஷியல் மீடியாவில் விட்டுருவேன், அந்த அப்ளிகேஷனில் போட்டுருவேன், இந்த வெப்சைட்டில் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு சிலர் பயம் காட்டுறது.
அப்படி பயம் காட்டினாலும் ஒரு சிலர் பணத்தை கொடுக்கறது இல்லைன்னா மானத்தை இழக்கிறது. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாகவே நான் நிறைய தடவை சில தகவல்கள் போட்டிருக்கேன். கையாரத்துக்குவேன், என் உயிரை விட்டுருவேன், இல்லை நான் உன்னை சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு பயம் காட்டியே ஒரு சிலரோட வீடியோ கால் பேசி சில தவறான விடயங்களில் ஈடுபட்டு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கொண்டு இந்த பாரு நீ நானும் பேசினது இருக்குது, நீ நானும் பண்ணின தவறுகள் இந்த வீடியோ காலில் நம்ம பண்ணினது எல்லாமே இதில் இருக்குது, இப்போ நான் இதை சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் இல்லைன்னா உன் குடும்பத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு இந்த அரபு நாடுகளுக்குள்ள இது எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். GCCக்குள்ளே இருக்கக்கூடிய சவுதி, கத்தார், ஓமான், பஹ்ரைன், துபாய், குவைத் இந்த அனைத்து நாடுகளுக்குள்ளேயும் யாராவது உங்களை மிரட்டினால் நீங்கள் அவங்களுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸோட நேரடியாக போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பண்ணினால் மட்டுமே உங்களால் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவும் முடியும், அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முடியும், அவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டி அவங்கள மாசலாம சொல்லி இந்த நாட்டை விட்டு அனுப்பவும் முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த நாட்டில் பல தகவல்கள், அதாவது நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்போ நிறைய கொய்த்திகளுடைய கேஸுகளை நான் உங்களுக்கு நிறைய செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். சிலர் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோவை வச்சு இப்போ என்னுடைய கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனை உண்டு பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சில கொய்த்திகள் கேஸ் போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க, சிலர் நஷ்டஈடும் வாங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி வெளிநாட்டவர்களும் எத்தனையோ பேர் தங்களுடைய பிரச்சனைகளை போலீஸில் சொல்லி அதுக்கப்புறமா நேரடியாகவே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி என்னோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சகோதரி ஒருத்தர் அவங்களோட பிரச்சனையை பற்றி அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பிரதர் இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்னுடைய ஃபோட்டோ வச்சு மிரட்டுறான் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், போலீஸுக்கு போங்க சிஸ்டர், நீங்கள் பயப்படாமல் போலீஸுக்கு போங்க. அவங்க வீட்டு கஃபீலுக்கிட்ட சொல்லி கடைசியில் கஃபீலோட போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறமா அந்த நபரும் குவைத்தில் ஜஹராவில் இருந்த நபர் உடனடியாக டைரெக்டாகவே போய் அந்த நபரை பிடிச்சி அவருடைய ஃபோனெல்லாம் பறித்து எல்லாம் செஞ்சு கடைசியில் ஜெயிலில் போட்டு ஆளை நாட்டுக்கு பேக் பண்ணி விட்டாங்க. எந்த ஒரு அவர்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை, ஆளை மட்டும்தான் அனுப்பி வச்சாங்க. ஒரு மெமரி கார்டு கூட அவர்கிட்ட இல்லை. அந்த மாதிரி மொத்தமாக தொடச்சி ஆளை நாட்டுக்கு அனுப்பினாங்க. இந்த மாதிரி மிரட்டுறவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ண தைரியம் இருந்தாலே போதும், அவங்களுக்கு அழகான பாடம் புகட்டலாம். தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.